எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து ஏற்கனவே பேக் டிசைன் காமிச்சோம், அதனுடைய கை நம்ம இப்போ மாடல் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டைமில் எனக்கு எடிட்டிங் பண்ணி போகிறதுக்கோசரம், அதனால் இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். மாடல் நல்லாவே வந்திருக்கு. பிங்க் வித் கோல்டு நல்லாயிருக்கும் மாடலு. அந்த காம்பினேஷன் கோல்டு காம்பினேஷனுக்கு நல்லாவே வந்திருக்கு. பேக் டிசைன் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதில் கையில் வந்து கீழே வந்து ஸ்கேர் கொடுத்துருக்கோம் நம்ம ரவுண்டு. நல்லாயிருக்கும் அழகாக பார்க்க. உங்களுக்கு ரொம்ப ரிச்சாகவே வந்திருக்கு மாடலு. இது எப்படி ரெடி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து கை சென்டராக கட் பண்ணியிருக்கனால இது ரெண்டு கையுமே நம்ம சென்டராக கட் பண்ணிடலாம். மார்க் பண்ணியிருக்கோம் உள்ளே வெளியே, அது பண்ணினா பண்ணிக்கங்க. இது வந்து நம்ம பேக் வெட்டணும் இல்லையா, பேப்பர் கனஸ் அதே மாதிரி தான் எதையும் வெட்டிக்கணும். கை லென்த் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம இதுக்கு மார்க் பண்ணி வெட்டியிருக்கிறோம். ஏற்கனவே பேக் வெட்டினதுனால நம்ம இது வந்து காமிக்கல அதில் வெட்டினது. இது பார்த்திங்கன்னா நூல் கட்டி நம்ம திருப்புறது ஏற்கனவே நம்ம பேக் டிசைனில் காமிச்சோம் இல்லையா, அதேமாரி தான். இது பண்ணிட்டா நம்ம ஃபுல்லாகவே தைச்சிக்கலாம். அதில் நூல் கட்டுறது எதுக்குன்னா அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். ஊசியில் திருப்பினீங்கன்னா அவ்வளோவா வராது, கண்டிப்பாக வராது. ஊசியில் திருப்புறது அக்யூரேட்டாக சொல்லலாம். இது வந்து நம்ம எல்லாம் வெட்டிட்டு திருப்பிக்கலாம். அதேமாரி 2 பீஸு 4 கைக்குமே நம்ம தைச்சிருக்கிறோம். இது வந்து பூ வந்து சென்டர் பண்ணணும். இதில் மெயின் அதுதான். அதுக்கு ஒரு பூ வந்து அந்த கவ் வர்றதுக்கு இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஒரு இதுக்கு சென்டரில் வந்து ஒரு டிசைன் வர மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் இந்த நூல் கட்டுறது எதுக்குன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டு கரெக்டாக எடுக்கலாம். அந்த தைக்கும்போது அந்த பாயிண்ட் கரெக்டாக எடுத்து நம்ம இழுத்து தைக்கும்போது கரெக்டாக அழகாக ஃபினிஷிங் நல்லா பக்காவாக வந்துடும் நம்மளுக்கு. அது நீங்கள் நம்ம மாடல் ரெடி பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபினிஷிங் பக்காவாக கொடுப்போம் எல்லாத்துலேயுமே. ஒரு சின்ன பிசுறு கூட வெளியில் தெரியாத அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் எல்லாமே வேலையில். அதனால் நம்மளது வந்து வீடியோ கொஞ்சம் வந்து டைம் எடுத்து தான் போட முடியும். அதேமாதிரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இது வீடியோ. ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மாடல்லாம் உங்களுக்கு. இது என்னென்னா சென்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேப்புக்கு ஒரு டிசைன் கொண்டாந்துருப்பேன். அதில் நம்ம எந்த ஒரு மாடல் பண்ணாலும் ஏதாவது நம்மளதுன்னு ஒரு ரைடிங் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு நம்ம பண்ணுறோம். நம்ம அதில் நல்லா வேலை நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக வரும். அதுக்கு பிங்க்கு கோல்டுன்றதுனால கலர் காம்பினேஷன் நல்லாவே எடுக்கும். கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். மாடலுமே ரொம்ப ரிச்சாக வந்திருக்கு. இதில் நல்லா பாருங்கள், ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்மளது நிறையா வீடியோ இருக்குது, நம்ம சேனலில் போய் பாருங்கள். மாடல்லாம் பக்காவாக பண்ணியிருப்போம். ஒரு மாடலுமே நம்ம எல்லா வேலைக்குமே வந்து ஒரு 100% கேரண்டியோடு தான் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஃபிட்டிங்கும் சரி மாடலும் சரி எல்லாம் பார்த்திங்கன்னா 100% நம்ம கேரண்டி கொடுப்போம். இந்த நூல்லாம் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கரெக்டாக அந்த ஏஜி கரெக்டாக அந்த கேப்பில் தைச்சிக்கணும். ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. அந்த மாடலுக்கு மேலே வந்துடக்கூடாது. மாடலுக்குள்ளே வரணும். நம்ம தைச்சி மாடலுக்குள்ளே. இது வந்து பக்கம் அதேமாதிரி பாடம் வச்சு தைச்சிக்கலாம். இது என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம் உள்ள. இதை வந்து கீறிட்டு நம்ம அதுக்கு மேலே பார்டர் மாரி சும்மா அகலமெல்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தான் பார்டர் வைக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் பார்டர் வைக்க போகிறோம். அந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப இருந்ததுன்னா பட்டி அசிங்கமாக இருக்கும். அதனால தான் அதேமாரி இந்த சைடு நம்ம தைச்சிக்கலாம். தைக்கும்போது நம்ம அந்த லெவல்லாம் கரெக்டாக பார்த்து தைச்சிக்கணும். கீழே அப் அண்ட் டவுன் வராமல் அதெல்லாம் பார்த்து தைச்சிக்கணும். லெவலும் அதேமாதிரி 2 சைடு தைக்கிறது, 2 சைடு லெவலுமே ஒரே மாதிரியாக வர மாதிரி தைக்கணும். நம்ம ரெடி பண்ணிக்கிற பாருங்கள். உள்ள துணி எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம வெட்டிட்டோம். இப்போ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது கீழே வந்து ஸ்கேலப் கொடுத்துருக்கோம் நம்ம கையில். இது 2 ஸ்கேலப் ரவுண்ட்லாம் தைச்சி திருப்பிக்கலாம். எல்லாமே நம்ம கேன்வாஸ் வந்து லைனிங்கில் தான் ஓட்டுறோம். ஏன்னா லைனிங்கில் ஓட்டினா தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரிஜினல் வெட்டினீங்கன்னா கொஞ்சம் ஜரிகை துணியெல்லாம் கொஞ்சம் பேப்பர் கணஸ் இல்லையா, கொஞ்சம் சரியாக இதாகாது உங்களுக்கு. அதனால் அது பேர்த்து ஒரு தடவை செஞ்சிடும். இதில் லைனிங்கில் ஓட்டினோம்னா ஃபினிஷிங் பார்க்க அழகாக வரும் உங்களுக்கு. இதை கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி நம்மளாம் திருப்பிக்கணும். அது கட் பண்ணிடலாம். அந்த ரவுண்டெல்லாம் அந்த அர்க்காத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும்போது இந்த ரவுண்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம திருப்பும்போதே அந்த ரவுண்டு கரெக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். நம்ம அயன் பண்ணாமலே வந்து அயன் பண்ணி ஃபினிஷிங் வந்து தைக்கும்போதே கொண்டாந்துருவோம். நல்லா ஓரத்தில் எஜ்ஜி தையல் போட்டுக்கலாம். இதில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு போடணும்.
லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பார்க்க அழகாக இருக்கும். தையல் போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 2 கைமா ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து சென்ட்ரு மடிச்சுட்டு நம்ம அந்த கேப் ஓரளவுக்கு தான் கொஞ்சம் தான் கேப் விடணும் கீழே, அதை மடிச்சிக்கலாம். நம்ம இந்த ஸ்கேலப் வந்து கரெக்டாக சென்ட்ரு வச்சுக்கணும். இந்த பக்கம் 3 வரும், அந்த பக்கம் 3 வரும். அந்த ஸ்கேலப் மட்டும் தான் தெரியிற மாதிரி வைக்கணும். நம்ம உங்களுக்கு வேணால் பார்டர் மாரி வேணால் கீழே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஸ்கேலப்பில் இருந்தால் கை லென்த்து வந்து கணக்கு வரும் நம்ம பண்ணுறது. இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். அழகாக வந்துருக்கு பாருங்கள். லைனிங் சென்டர் பண்ணி அர்க்காத் பண்ணியிருக்கோம். இது இப்படி தைக்கிறது என்னென்னா லைனிங் இந்த பக்கம் வச்சு தைச்சிங்கன்னா அந்த பிசுறு வராமல் நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம இந்த ஓவர்லாக்லாம் போடுறது செய்கிறது வேலையே நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம வந்து எப்பவுமே வந்து பிசுறே விலை தராத அளவுக்கு கவர் பண்ணி தான் தைப்போம் நம்ம எல்லாமே. இப்போ எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு திருப்பினீங்கன்னா பார்த்துங்க ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வரும் பார்த்தீங்களா. ரொம்ப நல்ல நீட்டாக வரும் நம்மளது ஃபினிஷிங்லாம். நம்மளுக்குன்னு ஒரு இது கரெக்டாக இருக்கணும். நம்ம வேலைனா இப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்கோசரமே நம்ம ஒரு ஐடிங்கோடு தான் பண்ணுறோம் வேலை எல்லாமே. மாடலுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நல்லா நீட்டாக. ஃபினிஷிங்குமே வந்து நம்ம ரொம்ப இதோ 100% கேரண்டி கொடுத்து தான் பண்ணி கொடுப்போம். ஃபினிஷிங்கும் சரி, ஸ்டிச்சிங்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நம்ம 100% கேரண்டி கொடுத்துருவோம். அந்த தையல் எதுக்குன்னா நம்ம அந்த லைனிங்லேருந்து தூக்கின்னு வராமல் இருக்கும். லைனிங்கோடு அட்டாச் ஆகிடும் உங்களுக்கு. அந்த மாடல் மட்டும் தனியாக தூக்கினெல்லாம் சில இதெல்லாம் போடும்போது வரும். அதுமாரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் வேலை எல்லாமே. நம்மளது பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். எனக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் தான் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கேன் நான். இதே இதில் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாருங்கள் அவ்வளோ அழகாக வருது. இதெல்லாம் ஒரு சின்ன பிசுறு கூட வந்து வெளியில் தெரியாது. அவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப நீட்டாக வரும். ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்படி இது பார்த்தீங்களா, பார்த்தாக்க நம்ம கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும் வேலையெல்லாம். அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் எப்பவுமே. இது கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நல்லா பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு காசும் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கலாம் அவங்கக்கிட்ட. ஏன்னா வேலை இருக்கு இல்லையா, நம்ம வேலைப்பாடு செஞ்சு கொடுக்கறதுனால நம்ம பேசலாம் அவங்கக்கிட்ட. அவ்வளோ நீட்டாக வந்துருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஏன்னா அது ஜாயின் பண்ண இல்லையா, அந்த இது கொஞ்சம் ஸ்டோன் வச்சா இன்னும் கொஞ்சம் லுக் நல்லா வரும். நம்ம என்ன மாடல் வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். நான் கோல்டு ஒட்டியிருக்கேன். இதுலேயும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒட்டியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே பேக்லேயே நம்ம ஸ்டோன் வச்சுருக்குறோம். பேக் டிசைன் இதே இதில் கொடுத்துருக்கேன், வீடியோ பார்த்துக்குங்க. நம்ம அடுத்தது ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்கலாம். வேறு ஒரு மாடலில் சூப்பரான மாடல் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து எல்லாமே யூஸ்ஃபுல் வீடியோவாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த சைடு ஒட்டிக்கலாம், ஒரு சைடு ஒட்டிட்டு நம்ம இந்த சைடு ஒட்டிக்கலாம். பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்களா. மாடலுமே ரொம்ப நல்லா இருக்கும் செய்யும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒர்க் எல்லாமே. நம்மளது வந்து ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே 100% கேரண்டி கொடுத்துருவோம். நம்ம இதுலேயும் ஒட்டிக்கலாம், நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாடல்லாம். ரொம்ப ரிச்சாகவே வந்துடும் உங்களுக்கு மாடல். இது அவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.